ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமத்தில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 பார்ட் பார்த்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு A/B = 4:6, B/C = 8:5 எனில் A/B/C என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A/Bனுடைய ரேஷியோ, ஏவுக்கும் பிக்கு ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க, பிக்கு சிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபிசினுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன ஷார்ட்கட்டாக ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா A/B/C முதல்ல எழுதிக்கிங்க. இதில் எது கொடுத்துருக்காங்க பாரு, A/B வந்து பார்த்தீங்கன்னா 4:6 கொடுத்துருக்காங்க. அப்போ 4க்கு நேராக, அதாவது ஏக்கு நேரம் 4, பிக்கு நேரம் 6 போட்டாச்சு. அப்படியே விட்டுடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B/C கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிக்கு சிக்கு நேரம், அது கீழே பிக்கு வந்து 8, C வந்து 5. ஓகேங்களா? இப்போ கீழே ஒரு கோடு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே 6 தானே இருக்கு, இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ இங்கே நம்ம 6 போட்டுக்கணும். இங்கே 6 போட்டுங்க. இங்கே அதேமாதிரி எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே போடுங்க, பக்கத்தில் போடுங்க 8. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி அப்படியே போடுங்க. இது பெருக்கி போய் 8 32, 8 48, 5 30. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏதாவது பொதுவான நம்பரெல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ 2ல் வகுத்துட்டோம்னா 16 2 32, 20 24, இது 15. வேறு ஏதாவது டேபிளில் அடிக்க முடியுமா பாருங்கள். அடிக்க முடியாதுன்னா அவ்வளோதான், இதான் ஆன்சர். அப்போது A/B/C வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16:24:15. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A/B = 3:4, B/C = 8:9 எனில் A/B/C என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், A/B/C. இதில் A/B கொடுத்துட்டாங்க, அப்போ 3:4ன்னு எழுதிக்கலாம். B/C வந்து 8:9. ஓகேங்களா? இப்போ இங்கே பக்கத்தில் எதுவுமே நம்பர் இல்லையா? அப்போ இங்கே 4 போட்டுங்க. இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 8 போட்டுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இப்போ 8 3 24, 8 3 24, 8 32, 9 36. இப்போ இது ஏதாவது நம்பரால் வகுக்க முடியுமா பாருங்கள். 4ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 6 24, 8 32, 9 36. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா A/B/C வந்து பார்த்தீங்கன்னா 6:8:9. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A/B = 2:3, B/C = 5:4 எனில் A/C மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஏற்கனவே போடுற மாதிரியே போட வேண்டியதான். A/B/C. ஸோ A/B வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. B/C வந்து பார்த்தீங்கன்னா 5:4 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறா, 3 அப்படியே இங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கி போடும் போடலாம். I2 10, I3 15, 4 12. இப்போ ஏதாவது நம்பராலலாம் இதை வகுக்க முடியுமா பாருங்கள். எதுவுமே வகுக்க முடியாது. அப்போ அவ்வளோதான். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா A/B/C வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10:15:12. ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா A/C தான் கேட்டிருக்காங்க. அப்போ A1 C மட்டும் எடுத்துங்க, 10:12. ஆனால் இதை கேன்சல் பண்ணலாம். A/C = இது ரெண்டுத்தையும் அடிக்க முடியும். 2ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா I2 10 வரும், 6 12. அப்போ A/C வந்து பார்த்தீங்கன்னா 5:6 தான் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A/B = 2:3, B/C = 4:5, C/D = 5:6 எனில் A/B/C/D என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ 4 டேர்ம் இருக்குது. ஸோ A/B/C/D ஆஸ் யூஷுவல் அதே ரூல்ஸ் தான். A/B என்ன கொடுக்குறாங்க, 2:3. அடுத்தது B/C என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், இது B 4:5. அடுத்து வந்து C/D எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள், 5:6. இப்போது இங்கே சைடில் எந்த நம்பருமே இல்லை இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன போடுங்க, 3 போடுங்க. இங்கேயும் 3 போடுங்க. இந்த 5க்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா அப்போ 5 போடுங்க. இந்த 4க்கு முன்னாடி என்னன்னா இந்த 4 போடுங்க. அதேமாதிரி இந்த 5க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 5 தான் போடணும் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3 டேர்மை அப்படியே பெருக்கி இங்கே எழுதுங்க. I 20, 20 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 40. I 20, 20 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 60. I 25, 25 × 3 வந்து 75. 6 30, 30 × 3 90. இதான் ரேஷியோ. இதை வந்து எதால் வகுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பால் அடிக்கணும்னு வச்சுக்கேன். 8 5 40. ஸோ 5ஆம் வாய்ப்பால் வகுத்துறோம். 8 5 40, 12 5 60, 5 5 75. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 18 வருங்களா? ஸோ 1 5 5 மீதி 8 5 40.
ஸோ அப்போ வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா A/B/C/D வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்னங்க 8 12 ஸோ 15 ஸோ 18 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். 2 சதுரங்களின் மூலை விட்டங்கள் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மூலைவிட்டங்களின் விகிதம் 2:1. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவுகளின் விகிதம். இப்போ என்ன பண்ண பரப்பளவு விகிதத்துக்கு இந்த ஸ்கொயர் பண்ணிக்கணும், இந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், 1 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ண 4, 1 ஸ்கொயர் பண்ண 1. அப்போ பரப்பளவுகளின் விகிதம் வந்து 4:1. 2 வட்டங்களின் சுற்றளவின் விகிதம் 3:4 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம். சுற்றளவுகளின் விகிதம் 3:4. அப்போ பரப்பளவுகளின் விகிதம் பரப்பளவு விகிதம் வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போது 9:16 தான் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவுகளின் விகிதம். 2 கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம். பக்கங்களின் விகிதம் 2:1 அப்படின்னா கன அளவு. ஸோ கன அளவு விகிதத்துக்கு என்ன பண்ணணும், கியூப் பண்ணிக்கணும். 2 கியூப் 1 கியூப். பரப்பளவு அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும், கன அளவு சொன்னால் கியூப் பண்ணிக்கணும். 2 கியூப் பண்ணிங்கன்னா 8, 2 4 4 2 8. 8:1 கியூப் பண்ண 1. அப்போ கன அளவின் விகிதம் வந்து 8:1. 2 சதுரங்களின் சுற்றளவின் விகிதம் 3:1 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன? ஸோ சுற்றளவுகளின் விகிதம் (3:1). அப்போ பரப்பளவுகளின் விகிதம் ஸோ பரப்பளவின் விகிதம் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஸோ 9:1. கன அளவுனா கியூப் பண்ணிக்கணும், பரப்பளவுனா ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 6. ரூபாய் 975 ஆனது ABC ஆகிய மூவருக்கும் 5:7:13 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டால் சியின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A/B/C எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5:7:13. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதனுடைய மொத்த இந்த விகிதத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன வரும் பாருங்க, 13 7 கூட்டினா 20 25. அப்போது மொத்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பங்கு. ஸோ 25 பங்கு எவ்வளோ அப்படின்னா 975. மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 975. அதில் சியினுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சியினுடைய பங்குன்னா சியினுடைய பங்கு எவ்வளோ, 13 பங்கு. ஸோ அப்போ 13 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதை குறுக்கு பெருக்கு பண்ணுங்க. 25x = 13 × 975. எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 13 × 975/25. ஸோ 25 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா ஒரு 25 25. ஸோ ஃபஸ்ட்டு 97 வந்து பார்த்தீங்கன்னா 3 25 வந்து 75. 75 மீதி வந்து பார்த்தீங்கன்னா
22 225. ஸோ 22 வந்து 225. ஸோ 225 9 பங்கு வரும். ஸோ அப்போ எக்ஸ்ன்றது சியினுடைய பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 × 39. ஸோ 13 × 39 9 27, மீதி 2 ஒரு 9 9 11 9 7 10 மீதி 1 507. அப்போது சியினுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 507. அடுத்தது ரூபாய் 950 ஏபிசி ஆகிய மூவருக்கும் 5:11:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டால் பியின் பங்கிற்கும் ஏயின் பங்கிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A:B:C எவ்வளோ பங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதம் வந்து 5:11:3. அப்போ மொத்த பங்கு எவ்வளோன்னு பாருங்கள். 11 3 14 14 19. ஸோ 19 பங்கு மொத்த பங்கு. அப்போ மொத்த அமௌண்ட் வந்து 950. அப்போ 19 பங்கு 950னா அப்போ என்ன கேட்குறேன்னா பிக்கு ஏக்குள்ள வித்தியாசம். பி வந்து பார்த்தீங்கன்னா 11, ஏ வந்து 5, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்னா கழிங்க. 11ல் 5 போச்சுன்னா 6. அப்போ 6 பங்கு தான் வித்தியாசம் ஆக்சுவலாக. அப்போ 6 பங்கு எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ இந்த 6 பங்கு கண்டுபிடிச்சாலே அது வந்து இந்த ஏவுக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ அப்போ குறுக்கு பெரு பண்ணிக்கலாம். 19x = 6 × 950. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 6 × 950/19. ஸோ இந்த 19க்கு 95 வச்சா 19 95, மீதி இந்த 0 சேர்த்துக்கலாம் 50. அப்போ x = 6 × 50. அப்போ 300. அப்போது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் பிக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 300. இரண்டு வட்டங்களின் சுற்றளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் பரப்பளவின் விகிதம். சுற்றளவுகளின் விகிதம் 2:9. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சுற்றளவின் விகிதம் வந்து 2:9னா அப்போ பரப்பளவுனா என்ன சொல்லியிருக்கேன்? பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ண 4, 9 ஸ்கொயர் பண்ண 81. அப்போ 4:81. தேங்க்யூ.